ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப் ராமன் நூடுல்ஸில் எப்படி எக் நூடுல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஆயில் எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்க்ராம்பிள் எக் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 3 எக்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ் எடுத்து உடச்சி ஊற்றிட்டு அது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது நல்லா பொரியட்டும். இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம டாப் ராமன் நூடுல்ஸில் வந்து சால்ட் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்குமே சேர்த்த மாதிரி இங்கேயே நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் எக்கில். அண்ட் 1 to 3 மசாலா அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக அந்த ஸ்க்ராம்பிள் எக்கில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணால் தான் நம்ம எவ்ரி பைட் ஆஃப் நூடுல்ஸ்லேயும் வந்து நமக்கு எக் கிடைக்கும். ஸோ நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதே பேனில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் போட்டுக்கோங்க. அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம சில்லி போட்டுக்கலாம். 2 சில்லிஸ் அது 2 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நல்லா சாப் பண்ணி. இப்போ இது நல்லா வந்து வதக்கி அதோட ரா ஸ்மெல், ஆனியன்ஸோட ரா ஸ்மெல் அதெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஷ் வந்து ஒரு 10 minutes தான் ஆகும், 10 to 20 minutes தான் ஆகும். இது நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எக் போடுறதுனால கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து டாப் ராமன் வந்து 4 பீசஸ் போட போகிறோம். அதுக்கு வந்து 3 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு நல்லா ஜூஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு 1/2 glass இல்லை 1 glass நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம டாப் ராமனோட மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஆட் பண்ணி அது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த டைமில் 1 to 3 மசாலாவும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ஒரு ஆடட் ஃப்ளேவர் தான். ஸோ நம்ம எக் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டாப் ராமனில் இருக்க மசாலா நமக்கு கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் இது கொஞ்சம் போடுறோம். இப்போ வந்து நம்ம டாப் ராமன் நூடுல்ஸ் எடுத்து போட்டுடலாம், அந்த 4 பீசஸையும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்ச எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கரெக்டான டைம். நூடுல்ஸும் நமக்கு நல்லா பாயில் ஆகிட்டுருக்கும், நல்லா வெந்துட்டுருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்க்ராம்பிள் எக்கை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து
மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட நூடுல்ஸ் வந்து ரெடி. ஸோ நம்ம வந்து 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே நமக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும். இன்னமும் உங்களுக்கு ஜூஸியாக வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுனா டிஷ்ஷஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.